இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னா ஊழியருடைய சம்பளத்திலேருந்து ஒரு தொகையை பிடிச்சி அதே தொகையை அந்த நிர்வாகம் கொடுக்கும் இல்லையா? ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 எனக்கு சம்பளம், ஒரு பேருக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. 10,000த்துக்கு 12% ரூ. 1,200. நீங்கள் ஒரு 1,200 போடுறீங்க. ப்ளஸ் நான் அந்த இடிஎல் இன்சூரன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நீங்கள் போடணும் ரூ. 100. என் காசுலேருந்து கிடையாது. இதில் 8.33% தான் பிஎஃப். மீதி இருக்க 3.67% வந்து பென்ஷன். அப்படி இருக்குது. இதில் நான் சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பென்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களே ஃபார்வேர்டு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நிறைய கம்பெனி சொல்லலாம், சிவச்சாலம், ஐஎஸ்எஸ் ஆஃபீஸு, நிறைய கம்பெனி இருக்குது. அது வந்து பிஸ்னஸ் எம்ப்ளாயருக்கு சர்க்குலேஷன் பண்ணலாம். ஆனால் அங்கே என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அது என்ன ஒரு விஷயம்னா, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன், யாரும் நான் குறை சொல்லலை. அந்த எம்ப்ளாயர் நீங்கள் சொன்ன அந்த எம்ப்ளாயரில் அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் ஒரு இறந்து விட்டால், ஒரு தவறி இறந்து விட்டால் டியூட்டி டைமில், இப்போ நான் 31 நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி 2ஆம் அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு அட்டாக்கோ ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி சொல்கிறேன், இயற்கையாக சொல்கிறேன், அப்படி நடக்குது. அதனால் அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் அந்த பணம் எம்ப்ளாயர் கொடுக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. யாருன்னா வாங்கி தான் சொல்லலாம். அதுக்காக நான் வந்து நெகட்டிவ் பர்சன் கருத்து கிடையாது. கலியுகத்தில் அப்படி யாருன்னா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கூட அந்த ஓனர் பார்த்து விஷ் பண்ணுறாங்க. அது இதே பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து அந்த இடிஎல்ஐ கேட்கலாம். ஆனால் பெரும்பாலும் இடிஎல்ஐ நம்ம கேட்டு போனால் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தெரியாது சார். அதனால் அந்த இடிஎல்ஐ வந்து பிஎஃப் மெம்பருக்கு கிடைக்கும், ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் கிடைக்காது. ஆனால் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 3.67 பென்ஷன் இருக்குதுங்களா, அதை கொடுத்துருவாங்க. அதான் உண்மை, இதான் நடைமுறை உண்மை.